Hi everyone, you're watching Cook Club, your kitchen friend. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் மெட்ராஸ் மண் சட்டி மீன் குழம்பு. மீன் குழம்புனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மண் சட்டியில் செஞ்ச மீன் குழம்பு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மண் சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெயை அதில் ஊற்றணும். பிறகு கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, கொஞ்சம் கறிவேப்பிலை இலை, பொடியாக வெட்டின பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், நீல வாட்டில் வெட்டின பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போடணும். நல்லா வதங்குறதுக்குள்ள நம்ம பக்கத்தில் ஒரு பவுலில் புளி தண்ணி, தக்காளி அரைச்சி வச்ச விழுது, மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கினதும் இந்த புளி கரைச்சலை அதில் ஊற்றணும். 2 கப் அளவு தண்ணீர் அதில் போட்டு குழம்ப ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதிக்க வச்ச அப்புறம் மீன் துண்டுகளை அதில் பரவனாப்பில் போடணும். போட்டு கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் மீன் வேக விடணும். பிறகு கொத்தமல்லியை தழையை போட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு கூட சேர்த்துக்கலாம். சுவையான மீன் குழம்பு இப்போ ரெடி. சட்டிலேயே மீன் குழம்பு ஊறி இருந்தால் இன்னும் சுவை கூடும். இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசை எல்லாத்தோடவும் சேர்த்து சாப்பிட்டா ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குக் கிளப். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் for more delicious recipes.